வணக்கம். இந்த வீடியோவில் 200 யூனிட் இலவச மின்சாரம், பழைய மின் கட்டணம் எவ்வளவு, புதிய மின் கட்டணம் எவ்வளவு, எப்போது முதல் அமலுக்கு வரும், யார் எவ்வளவு தொகை மின் கட்டணம் கட்ட வேண்டும் என்பது சார்ந்து அட்டவணை வெளிவந்துள்ளது. அது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவித்த 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் மே மாதம் 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளில் இந்த முக்கிய திட்டத்திற்கு விஜய் கையெழுத்திட்டது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய குடும்பத்தினருக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அதே நேரத்தில் 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய குடும்பத்தினருக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் மட்டும் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 500 யூனிட்டுக்குள் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு மின் கட்டணத்தில் குறிப்பிடத்தக்க அளவு குறைவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்ட புதிய விவரப்பட்டியலின் அடிப்படையில் 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் காரணமாக பல குடும்பங்கள் முன்பை விட குறைந்த மின் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகியிருக்கிறது. குறிப்பாக நடுத்தர மற்றும் ஏழை குடும்பத்தினருக்கு இத்திட்டம் பெரிய நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. மின்சார செலவு தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த புதிய திட்டம் குடும்பத்தினுடைய மாத செலவுகளை குறைக்க உதவும் என்று மக்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இந்த திட்டம் மூலம் மின்சார சேமிப்பை ஊக்குவிக்கும் முயற்சியும் அரசு மேற்கொண்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்கள் மின்சார பயன்பாட்டை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அதிக நன்மைகள் பெறலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 210 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு பழைய கட்டணம் 282 ரூபாய், புதிய கட்டணம் 47 ரூபாய். 220 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு பழைய கட்டணம் 326 ரூபாய், புதிய கட்டணம் 94 ரூபாய். 230 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு பழைய கட்டணம் 376 ரூபாய், புதிய கட்டணம் 141 ரூபாய். 240 யூனிட் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு புதிய கட்டணம் 188 ரூபாய். 250 யூனிட் பயன்படுத்துவோருக்கு புதிய கட்டணம் 235 ரூபாய். 260 யூனிட் பயன்படுத்துவோருக்கு புதிய கட்டணம் 282 ரூபாய். 270 யூனிட் பயன்படுத்துவோருக்கு புதிய கட்டணம் 329 ரூபாய். 280 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 376 ரூபாய். 290 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 423 ரூபாய். 300 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 470 ரூபாய். 310 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 517 ரூபாய். 320 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 564 ரூபாய். 330 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 611 ரூபாய். 340 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 658 ரூபாய். 350 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 705 ரூபாய். 360 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 752 ரூபாய். 370 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 799 ரூபாய். 380 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 846 ரூபாய். 390 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 893 ரூபாய். 400 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 940 ரூபாய். 410 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1003 ரூபாய். 420 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1066 ரூபாய். 430 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1192 ரூபாய். 440 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1255 ரூபாய். 450 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1318 ரூபாய். 460 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1381 ரூபாய். 470 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1444 ரூபாய். 480 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1507 ரூபாய். 490 யூனிட் பயன்படுத்துவோருக்கு 1612 ரூபாய். இந்த மின்கட்டணம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.